இவர் காலையில் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் டிஃபன் பாக்ஸை கொடுத்த உடனே அவங்க கிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு கட்டி பிடிக்கிறாரு. அப்போ உங்க பொண்ணு பார்த்துட்டு ஓடுற மாதிரி இருக்கு. இவரும் பதறிக்கிட்டே பின்னாடி ஓடுறாரு. ஐயோ நம்ம பொண்ணு பார்த்துட்டா, சின்ன வயசுல இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பதறும் போது, அதெல்லாம் ஒன்றும் பார்த்துருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக விடுங்கண்ணா. இல்லை இல்லை, வாழ்க்கையே வந்து பிரச்சனை ஆயிரும், 4 பேர்கிட்ட இதை பற்றி போய் சொல்லுவா, ஸ்கூலில் சொல்லுவா, நம்ம ஏரியாவில் சொல்லுவா, ஐயோ என்ன பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே போகிறாரு. வேலையிலும் இதை பற்றியே நினச்சிக்கிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைடா, ஃப்ரீயாக விட்றான்னு அவர் சொல்லி அனுப்பி விட்டுறாரு. திரும்பி வரும்போது பார்த்தா அவங்க பொண்ணு அந்த ஏரியா ஆண்டிஸ் கிட்டலாம் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. இவர் பயந்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அந்த குட்டி பொண்ணு வந்தவொடனே உட்கார வச்சு என்னம்மா அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை, கட்டி பிடிக்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். கட்டி பிடிக்கிறதா அப்படின்னோடனே பதறிறாரு. இல்லைப்பா, டிவியில் ஒரு மேஜிக் ஷோ பார்த்தேன், அதில் ஒருத்தர் இப்படி கட்டி பிடிச்சி மறைய வச்சாரு, அதுதான்ப்பான்னு உடனே அவருக்கு பெருமூச்சு விட்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, அப்பா இன்றைக்கி மாமா கூட படத்துக்கு போனேன், அந்த படத்தில் கூட கடைசியாக முத்தம்லாம் கொடுத்தாங்கப்பா அப்படின்னு ஒரு செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. அவங்க மாமாவுக்கு வீடியோ காலை போட்டு யாரை கேட்டு பொண்ணை வந்து படத்துக்கு கூப்பிட்டு போனேன், அதுவும் ஒரு முத்தம் இருக்க சீன்லாமான்னு கேட்டால், ஏங்க நான் வந்து ஒரு பொம்மை படத்துக்கு தான் கூப்பிட்டு போனேன், கடைசியில் அந்த பொம்மைக்கு ஒரு குட்டி பொண்ணு முத்தம் கொடுப்பாங்க, இதுக்கெல்லாமாங்க என்னை திட்டுவீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னோடனே அவங்க ஒய்ஃப் பார்த்து சொல்கிறாங்க, நம்ம பசங்களாம் வந்து அப்பாவி தான், அதே டைமுக்கு வந்து அவங்களுக்கு அறிவு இருக்குது, நம்ம படிக்க வைக்கிறோம்ல, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நீங்கள் பயப்படாதீங்கன்னு ஒன்று தான் இவர் நிம்மதியாகிறாரு.